ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் டெய்லி 10 to 1 நமக்கு வந்து August 5th வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயிலான ஷெட்யூலோட உங்கள்கிட்ட வந்தேன். ஸோ அதுக்கான எல்லாமே உங்களுக்கு கிளியராக பேசியிருக்கேன். ஒரு வீடியோ வந்திருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எல்லா விஷயமே கிளியராக இருக்குது. அதை பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பாருங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் ரிவிஷன் லைவ் கிளாஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேவா? சோ ரிவிஷன் கிளாஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா, சேம் நம்ம அங்க பாக்குற அதே பேட்டர்ன்லாம் இருக்க போது, ஆனா ஒவ்வொரு வீக்கும் நமக்கு வந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண போறோம். ஓகேவா? இது வந்து வீக்லி கிளாஸ். ஓகேவா? நாட் டெய்லி கிளாஸ், வீக்லி கிளாஸ். சோ நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் நமக்கு 10th சாட்டர்டே, கம்மிங் சாட்டர்டே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகி எவ்ரி வீக்கெண்ட் மட்டும் நமக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி இருக்குன்னா, ஒரு வீக்கெண்ட் நம்ம வந்து பண்றதை நீங்க அந்த வாரம் ஃபுல்லா உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது யாருக்காகனா, ஆல்ரெடி படிச்சிருக்கேன் சார், ஏதோ புக்ல ரீட் பண்ணிருக்கேன் சார், எனக்கு வந்து ஒரு வாட்டி ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்தா நல்லா இருக்கும், என்னால வந்து உட்கார்ந்து படிக்க முடியல, நான் கிளாஸ்ல உட்காந்து கவனிச்சிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்கும், ஆனா எனக்கு எல்லாம் தெரியும், ஃபுல் கிளாஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு மட்டும் தான். ஓகேவா? அந்த லைவ் கிளாஸ்ல உங்களுக்கு இருக்க டீடைல் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இங்க இருக்காது. ஓகேவா? ஜஸ்ட் வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி இருக்கும், என்னென்ன படிக்கணும் இதெல்லாம் பாத்துக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்கும், முக்கியமான சொல்றது மாதிரி இருக்கும், மற்றதுதான் இதெல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து சிலபஸ் உங்களுக்கு தெரியும். ஜெனரல் சயின்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஓகே தானே? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹிஸ்டரி பார்ட்ல வரும், இதுவும் வந்து ஹிஸ்டரி பார்ட்ல வரும். இதை நம்ம சேர்ந்து தான் பண்ண போறோம்ன்ற மாதிரி வரும். அப்படிதானே? ஸோ நம்ம எப்படி படிக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ பண்ணிருக்கோம், அதையும் பாருங்க. நம்ம கிளாஸஸும் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம், அடுத்து வந்து ஹிஸ்டரி வந்து செகண்ட் முடிப்போம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூனிட் 8 போயிருவோம். ஓகேவா? தேர்ட் வந்து யூனிட் 8, அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி, எக்கனாமி முடிச்சுட்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி இதுல வந்து கவர் ஆகுது. கவர் ஆனா லாஸ்ட்லாம் கவர் ஆகும். ஓகேவா? இல்ல நீங்க வந்து சாட்டர்டே மத்த கிளாஸ்ல வந்து ஓகேவா நீங்க வந்து கவனிச்சுக்கலாம். சோ இதுலயும் நீங்க வந்து உங்களுடைய பங்களிப்பு எல்லாமே அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ ரிவிஷன் கிளாஸ் அப்படின்றதுங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பக்காவா ஒரு டீடைல் ஷெட்யூல் படி இந்த வாரம் நம்ம இதை மட்டும் பார்ப்போம், இதை மட்டும் படிங்க, இதுல உள்ள டெஸ்ட் மட்டும் எழுதுங்க, இதுல உள்ள கொஸ்டின் மட்டும் கவர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறதா. இப்ப நீங்க வந்து சாட்டர்டே சண்டே கிளாஸ் வந்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? உங்களுக்கு இப்ப சில பேருக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ண, எங்க இருந்து ஆரம்பிக்கானா எனக்கு தெரியும், நான் ஒன்ஸ் அதை ஆரம்பிச்சுன்னா புடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஓகே, இதுதான் இருக்குது. ஓகேவா? சோ இதெல்லாம் இந்த வாரம் படிக்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீடைலா சொல்லுவேன், அதுல எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவேன். ஓகேவா? சோ அதாவது நீங்க எக்ஸ்பிளனேஷன் இருக்கானா இல்லாமே இருக்காது. ஓகேவா? ஆனா என்ன சொல்றது, லைவ் கிளாஸ் அளவுக்கு இல்லாட்டாலும் ஓரளவுக்கு இங்க இருக்கும். ஓகேவா? சோ உங்களுக்கு அது சொல்ல ஞாபகம் வந்துடும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன பேசுறேன்னு. ஓகேவா? சோ எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றவங்க லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எனக்கு படிச்சதுதான், இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் அப்படி பார்த்தா போதும், என்னன்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணா போதும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த மார்க் வெயிட்டேஜ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிதானே? சோ வீக்லி ஷெட்யூல். சோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 வீக்கும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1.5 வீக் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன போகுதுன்னா, இது ஃபுல்லாவே பாலிட்டி. ஃபர்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாலிட்டி தான் போகுது. சோ அடுத்த வீக் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வர பாலிட்டி தான் போகும். ஓகே, இதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஐஎன்எம் வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ ஐஎன்எம் வந்து நமக்கு வந்து இங்கேயே கம்ப்ளீட் ஆயிருது. ஓகேவா? இவ்வளவு தூரம் வராது நமக்கு ஐஎன்எம். சோ நெக்ஸ்ட் வீக் நமக்கு பாதியிலே நமக்கு வந்து ஐஎன்எம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? சோ ஐஎன்எம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஹிஸ்டரி ஆரம்பிப்போம். அடுத்த வீக் 4ல வந்து நமக்கு வந்து ஹிஸ்டரி போகும். ஓகேவா? ஹிஸ்டரி முடிஞ்சதுக்குமே உடனே நமக்கு வந்து எக்கனாமி ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? எக்கனாமி ஸ்டார்ட் ஆயிரும். வீக் 5ல வந்து எக்கனாமி ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? கிட்டத்தட்ட நமக்கு ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொன்று கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். சோ எக்கனாமி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும். எக்கனாமி 6th வீக் பாதியிலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 8 வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 7th வீக் ஃபுல்லாவே போகும். 8th வீக்ல நமக்கு வந்து ஜியோகிராஃபி ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, 9th வீக் ஃபுல்லாவே அதான் போகும். ஓகேவா? சோ 9th வீக் நமக்கு கிட்டத்தட்ட போகும். இங்க வந்து யூனிட் 9 வந்து ஸ்டார்ட் ஆயிரும் 9th வீக் பாதியில. சோ அப்படி போயிட்டு 10th வீக்ல நமக்கு யூனிட் 9 முடிஞ்சிடும். ஓகேவா? மீதி நமக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா சயின்ஸ் மட்டும் தான். சோ அது வந்து லாஸ்ட் வீக்ல சயின்ஸ். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும். சோ ஃபைனலா நமக்கு வந்து அடுத்த வாரம் அந்த எக்ஸாம் நமக்கு வந்து எழுதுவோம். ஓகேவா? சோ இதான் நமக்கு பிளான். அப்போ ஒவ்வொரு வீக்கும் நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லி இதுல கிளியரா பாத்துக்கோங்க. எல்லாமே தெளிவா கொடுத்துருக்கோம். இந்த டாபிக் தான் அந்தந்த வீக்ல வந்து கவர் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஷெட்யூல் படி நம்ம வந்து பக்காவா முடிச்சிருவோம். நீங்களும் முன்னாடியே கிளாஸுக்கு வரவங்க இந்த ஷெட்யூலை நீங்க பார்த்து, ஓகேவா, இப்போ வீக் 1 நீங்க கிளாஸ் வரீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஜாயின் பண்ண போறீங்க, 10ஆம் தேதி கிளாஸ் வர போறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த டாபிக்லாம் கவர் பண்ணிட்டு கிளாஸ்க்கு வரலாம்.
இல்ல கிளாஸ் வந்து கவனிச்சுட்டு அடுத்த வாரத்துல உட்காந்து கவர் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதான் உங்களுக்கான ஷெட்யூல். ஸோ ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸுக்கான என்ன டீட்டெயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிவிஷன் கிளாஸ் நமக்கு என்ன சொல்றது, ஒன்லி வீக்கெண்ட்ஸ்ல. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணோன்னே உங்களுக்கு டீட்டெயில் ஷெட்யூல் வந்துடும். இதே மாதிரி என்ன நாளைக்கு என்னென்ன கிளாஸ் இருக்கும், எப்படி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் கிளாஸ் தான் எல்லாமே. ஸோ ஒன்லி ரிவிஷன் பர்பஸ். ஓகேவா? பேஸ்ட் ஆன் ரிவிஷன். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் ரிவிஷன் அண்ட் பிஒய்க்யூ. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி என்ன டாபிக்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்களோ அந்த ஏரியால இருந்து உங்களுக்கு வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பர்டிகுலரா அது மட்டும் இருக்கும். ரொம்ப டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. ஸோ நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியும். ஓகேவா? அடுத்து வந்து இதுக்கான ஃபீ நம்ம வந்து எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபீ வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இதான் நம்ம கிளாஸோட ஷெட்யூல். ஓகே. ஸோ இதுலயே உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பருக்கு கீழே, ஓகேவா? ஸோ இந்த ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பர் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என்ன டவுட்னாலும் கமெண்ட்லயும் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஓனா ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் ஒரு பிளான் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த ரிவிஷன் கிளாஸ் எனக்கு அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் லைவ் கிளாஸஸும் நம்ம வந்து பண்ணிருக்கோம். ஸோ அதுவும் நம்மளோட சேனல்ல 3 வீடியோ இருக்குது. இந்த 3 வீடியோவும் பார்த்து உங்களுக்கு எது பெஸ்ட்னு பார்த்து சூஸ் பண்ணி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ இன்னையில இருந்தே பிளானை வந்து கரெக்டா போடுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ நம்ம கிட்ட கிளாஸ் வரவங்க நம்பி வரலாம். மீன்ஸ் என்ன சொல்றேன்னா, இதை முடிச்சிருவாங்களா, கம்ப்ளீட் பண்ணுவாங்க? நோ. நீங்க வந்து ஒரு நாளைக்குள்ள நீங்க முடிக்கலாம் கூட கேட்கலாம். ஓகேவா? சோ ஒரு நாள் நம்ம முன்ன பின்ன வரும். ஒரு நாள் வந்து சீக்கிரம் முடிச்சிருவோம், ஒரு நாள் வந்து அந்த டாபிக் வந்து கொஞ்சம் நாளைக்கு வரும், அப்படிலாம் இருக்கும். அப்படி இருந்தா அந்த 1 வீக்ல நீங்க கேட்கலாம், சார் இந்த வீக்ல இந்த பிளான் போட்டீங்களே முடியல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோ அதுக்காக தான் பிளான். சோ உங்களுக்கும் நம்பிக்கை வரணும், நாங்களும் ஷெட்யூல் பண்ணி கரெக்டா போனோம். சோ அதுக்காக தான் டீட்டெயிலா நம்ம வந்து இந்த பிளான் வந்து பண்ணிருக்கோம். சோ இதுல என்ன டவுட்னாலும் நீங்க வந்து சோ கமெண்ட்ல வந்து கேட்டுக்கலாம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்ல கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ செக் பண்ணிட்டு எந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஜாயின் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஆன்லைன் லைவ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் நிறைய கேட்பீங்க, 6000 rupees அதுக்கு. சோ அதுவும் டீட்டெயிலான சிலபஸோட நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இங்க விட அங்க நிறையவே நான் சொல்லியிருப்பேன். சோ அதையும் நீங்க பார்த்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.